முதலிலே தமிழகம் முழுவதும் இருக்கின்ற அனைத்து தாய்க்குலங்களுக்கும், உலக அளவில் இருக்கும் அனைத்து பெண்களுக்குமே தேமுதிக சார்பாக எங்கள் மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஒவ்வொரு பெண்ணும் போற்றப்பட வேண்டியவர்கள், வணங்கப்பட வேண்டியவர்கள், பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள். அதுல யாருக்குமே எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதனால இன்னைக்கு எதிர்கட்சியில இருப்பாங்க, இன்னைக்கு இவ்வளவு வழக்குகள் இருக்கு அப்படின்னு சொல்றது உண்மை, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா இது அவங்க ஆட்சியில இருந்த போதுமே இது நடந்திருக்கு, இல்லை என்று யாரும் மறுக்க முடியாது. நான் சொல்றது ஒரே ஒரு விஷயம், இனி வரும் காலத்தில் நம்ம இப்பதான் கூட்டணியில சேர்ந்து இருக்கிறோம். தமிழ்நாட்டில் இருக்கும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் வருகின்ற ஆட்சி 100% பாதுகாப்பை தந்து அனைத்து பெண்களையும் காக்க வேண்டியது ஒரு அரசின் கடமை. அதுல யாருக்குமே எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதுபோல பாலியல் வன்கொடுமைகள், வரதட்சணை கொடுமைகள், கொலைகள், சட்ட ஒழுங்கு பிரச்சனை, அதே போல போதை, கஞ்சா போதை விற்பனை, டாஸ்மாக் விற்பனை எதுவாக இருந்தாலும் நிச்சயம் தடுக்கப்பட வேண்டும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. அதுல தேமுதிக என்றைக்குமே நாங்க உறுதியாக இருப்போம். நிச்சயமாக நாங்கள் இடம்பெற்றிருக்கும் கூட்டணியில் இதை வலியுறுத்துவோம். நிச்சயம் மக்கள் பிரச்சனை இருக்கும்போது அதை அரசின் கவனத்திற்கும் நிச்சயம் நாங்கள் கொண்டு செல்வோம். நிச்சயம் வருகின்ற அரசு மக்களுக்கான ஒரு அரசாக ஒரு நல்ல ஆட்சியை தரும் என்று நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். அது மட்டுமில்ல, இப்ப நீங்க கேக்குறீங்க எவ்வளவு வழக்குகள் இருக்கு அப்படின்னு. உண்மை. ஆனா இப்போ கோயம்புத்தூர்ல ஏர்போர்ட்ல ஒரு பெண்ணுக்கு நடந்த கொடுமைக்கு மிக சிறந்த ஒரு தண்டனை வழங்கிய நீதி அரசர்களுக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை, பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அவங்க இருக்கும் வரை, அவங்க உயிருடன் இருக்கும் வரை சிறை தண்டனை கொடுத்திருக்காங்க. நிச்சயமாக இது போன்ற தண்டனைகள் தான், இது போன்ற சட்டம் ஒழுங்கை நம்ம ஸ்ட்ராங்கா கொண்டு போகும்போதுதான் எல்லா பெண்களுக்கும் ஒரு பாதுகாப்பை நாம் உருவாக்க முடியும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. அதே மாதிரி ஒரு 2 நாட்களுக்கு முன்பு ஒரு பெண் வாயில்லாத அந்த நாய்க்குட்டிகளை யார் மேலேயோ இருக்கின்ற ஒரு வெறுப்பின் காரணமாக செவத்துல அடிச்சு அந்த பெண் அந்த நாய்க்குட்டிகளை கொலை செய்த போது அதை பார்த்த அத்தனை உள்ளமும் நிச்சயமாக கலங்கி போயிட்டாங்க. இது உண்மை. ஏன்னா ஒரு தாய் மாதிரி ஒரு பெண் யார்? ஒரு சேயை பெற்றெடுத்து பாதுகாத்து அந்த குழந்தைகளை காப்பவள் தான் ஒரு தாய். அந்த தாய் வாயில்லாத ஜீவன்களை, அது குட்டி நாய்ங்க, அது என்ன தப்பு பண்ணுச்சு? உங்களுக்கு யார் மேலேயும் இருக்கிற வெறுப்பை அந்த நாய்க்குட்டிகள் மேல செலுத்திய அந்த பெண்ணுக்கு, அந்த அளவு ஒரு கொடூரமாக நடந்து கொண்ட அந்த பெண்ணுக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் மகளிர் அணி சார்பாக இன்ற உலக மகளிர் தினத்தில் எங்களுடைய கடுமையான கண்டனத்தை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இனி ஒரு காலத்தில் அது மனிதர்களாக இருந்தாலும் சரி, வாயில்லாத ஜீவன்களாக இருந்தாலும் இது போன்ற ஒரு குற்றச்செயலை எந்த ஒரு பெண்ணும் செய்யக்கூடாது என்பதை நான் கேட்டுக்கிறேன். இது ஒட்டுமொத்த பெண் இனத்திற்கே ஒரு தலைகுனிவாக அதை நான் பார்க்கிறேன். அதனால நிச்சயம் தமிழ்நாட்டு பெண்கள் மட்டுமில்ல, உலகத்தில் இருக்க அனைத்து பெண்களுமே அத்தனை பேரையும் காக்க வேண்டியவர்கள், போற்ற வேண்டியவர்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை. எனவே பாலியல் வன்கொடுமைகள் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் இனி தடுக்கப்பட வேண்டும். அதற்கு தேமுதிக நிச்சயம் நாங்கள் மக்களுக்கு தான் துணை நிற்போம். இதெல்லாம் டிசிஷன் பாலிசி மேக்கிங் பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட். ஒரு ஆட்சி, அதாவது ஒரு கவர்னரை எப்ப இன்னொரு மாநிலத்துக்கு மாத்தணும், யாரை போடணும் அப்படிங்கறத ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுக்கிற பாலிசி டிசிஷன். இவ்வளவு நாள் அவரை மாத்தணும்னு கேட்டப்போ மாத்தல, இப்ப தேர்தல் வர இருக்கும் போது மாத்தி இருக்காங்க. அதுதான் எல்லாருக்கும் ஒரு சந்தேகத்தை கொடுக்குது. மேபி இதிலும் அரசியல் இருக்கா என்பதை அனைவரையும் சிந்திக்க வைப்பது அதுதான். அதனால ஆளுநர்களை வேலை இங்க ஒவ்வொரு ஸ்டேட்ல அமர்த்துவதும் வேற ஸ்டேட்டுக்கு மாற்றுவதும் சென்ட்ரல் கவர்மெண்ட் செய்யறது. ஆளுநர்கள் அனைவருக்கும் சமமானவர்களாக இருக்கிறோம். அத்தனை கட்சிகளுக்கு சமமாக ஒரு ஆளுநர்களாக இருந்து நிச்சயம் நல்லது செய்யணும்ன்றத தேமுதிகவின் நிலைப்பாடு.
ஒண்ணு வரவேற்றா அது ஒரு கதை, வரவேற்கலன்னா ஒண்ணுன்றது கிடையாது. அவங்க அவங்களோட சூழ்நிலை என்ன, ஏன் அவங்க போய் வரவேற்கல அப்படிங்கிறதுக்கெல்லாம் நம்ம வந்து சென்னையில உட்காந்துக்கிட்டு பதில் சொல்ல முடியாது. அது நடந்தது வெஸ்ட் பெங்கால். அங்க என்ன அரசியல் நடக்குது, அங்க வரவேற்க வேண்டியவங்க எங்க இருந்தாங்க, இதெல்லாம் நம்ம இங்க உட்காந்துட்டு பேச முடியாது. அதனால இது அவங்க ஸ்டேட்டோட பிரச்சனை. இதை நம்ம அவங்க கிட்ட தான் அதை கேட்கணும். கண்டிப்பாக இன்னைக்கு நம்ம வந்து திமுக தலைமையிலான கூட்டணியில நாம் அங்கம் வகிச்சிருக்கோம். அதுல தேமுதிகக்கு எத்தனை இடங்கள் வரப்போகிறது, எந்த தொகுதிகள் வரப்போகிறது, யார் வேட்பாளர்கள், இது எல்லாமே நாங்கள் உறுதி செய்த பிறகு நிச்சயமாக நாங்க எந்தெந்த தொகுதியில போட்டியிடுகிறோமோ அந்த தொகுதிக்கு உட்பட்ட அத்தனை விஷயங்களையும் நாங்க வந்து மேனிபெஸ்டோவாக, தேர்தல் அறிக்கையாக உருவாக்கி அந்தந்த தொகுதிகளில் நிச்சயமாக எங்களுடைய தேர்தல் நேரத்தில் எங்களுடைய கேம்பெயினிங் அதுவா தான் இருக்கும். தேர்தல் நேரத்தில் அதை நாங்கள் நிச்சயம் அந்தந்த தொகுதியில் வலியுறுத்தி நிச்சயம் அதை பெறுவோம். இல்ல, அது வந்து ஒரு கட்சி அறிவிச்ச உடனே மத்தவங்க அறிவிக்கிறது. ஏன்னா இது தேர்தல் நெருங்கிருச்சு. ஆண் வாக்காளர்களை விட தமிழ்நாட்டில் பெண் வாக்காளர்கள் தான் அதிகமாக இருக்காங்க. அப்ப அந்த பெண் வாக்காளர்களை கவருவதற்காக இது போன்ற அறிக்கைகளை தொடர்ந்து எல்லா கட்சியும் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம் பெண்கள் மிகவும் புத்திசாலிகள். நம்ம தொகுதிக்கு நமக்கான நல்ல வேட்பாளர் யார், நமக்கான நல்ல கட்சி எது என்பதை சிந்திச்சு உங்கள் வாக்குகளை பதிய வையுங்கள். நிச்சயம் நாட்டுக்கும் மக்களுக்கும் நல்லது நடக்கின்ற ஒரு வகையில சிந்திச்சு உங்கள் வாக்குகளை பதிய வைக்கணும். ஏன்னா இன்னைக்கு அறிவிப்புகள் வருவது, இவ்வளவு பணம் கொடுக்கிறோம், இந்த இதெல்லாம் தரோம்னு சொல்றதா இந்த தேர்தல் காலத்துல நடக்கின்ற அந்த திருவிழாவை ஒட்டி நடக்கின்ற அறிவிப்புகள். அதனால இது எல்லா கட்சியும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சில இடங்கள்ல வந்து கொடுக்கின்ற பணத்தை வந்து நம்ம தப்பா பேசக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனையோ மக்கள் வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்காங்க. அது நாம் இல்லை என்று மறுக்க முடியாது. அவங்க கொடுக்கிற மாசம் கொடுக்கிற அந்த 1000 ரூபாய் இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்களை காப்பாத்திக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு வெளிநாடுகள்ல, வளர்ந்த நாடுகள்ல, வல்லரசு நாடுகளிலேயே இது போன்ற ஒரு திட்டங்களை அறிவிக்கும் போது இந்தியாவில், அதுவும் தமிழ்நாட்டில் இன்னும் வறுமை கோட்டிற்கு கீழ் எவ்வளோ மக்கள் இருக்காங்க. அவர்களுக்கு இந்த அரசாங்கம் கொடுக்கும் இந்த உதவி நிச்சயம் பயனளிக்கும். அது மட்டும் கிடையாது, வெறும் பணத்தை கொடுக்கிறது மட்டும் இல்ல, அவங்களுக்குரிய வேலை வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும். பாதுகாப்பு பெண்களுக்கு நிச்சயம் வரணும். அது மட்டும் இல்ல, சட்டம் ஒழுங்கு சீரா இருக்கணும். மருத்துவமும் கல்வியும் நிச்சயம் அனைவருக்கும் சமமாக கிடைக்கணும். இது மாதிரி தொலைநோக்கு பார்வையோடையும் அறிவிப்புகள் வரணும் என்பதுதான் தேமுதிகவின் நிலைப்பாடு. ஆமா, பெண்கள் தினத்துல அதுவும் எல்லாரும் லேடிஸ், இன்னைக்கு குடும்ப பெண்கள் அதிகமா இருக்காங்க. இன்னைக்கு சிலிண்டர், அதாவது எரிவாயுவினுடைய விலையை 60 ரூபாய் ஒரு சிலிண்டருக்கு உயர்த்திருக்காங்க. கமர்ஷியலா இருக்கிற அதுக்கு 335 ரூபாய் விலை உயர்த்தி இருக்காங்க. இது தாய்க்குலங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வருத்தத்தை தான் கொடுத்திருக்கு. எரிவாயுவை விலை உயர்த்தி எல்லார் வயிறையும் எரிய வச்சிருக்காங்க மத்திய அரசு. ஏன்னா இது தேர்தல் நேரம். அவங்க சொல்றாங்க இது வார் வந்துருச்சு, ஈரான் ஈராக்கு, இன்னைக்கு உலக நாடுல எல்லாம் வார் இருக்கிறதுனால பெட்ரோல் டீசல் விலை உயர்வையோ சிலிண்டர் விலை உயர்வையோ நிச்சயம் குறைப்பது கடினம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க வந்து பெண்களுக்கு ஏன் வந்து இது அன்றாடம் அவங்க பயன்படுத்துற ஒரு விஷயம். இன்னைக்கு எல்லா விலைவாசியுமே தான் உயர்ந்துகிட்டு இருக்கு. வெறும் சிலிண்டர் விலை மட்டுமா உயர்ந்து, கரண்ட் பில்லு, அத்தியாவசிய பொருட்கள் எல்லா விலையும் உயர்ந்துகிட்டு தான் போகுது. ஆனா மக்களுக்கு வருமானம் மட்டும் குறைந்து கொண்டு போகுது. இதை சரிசமமாக்கி வருமானத்தையும் பெருக்கி நீங்க இது போன்ற திட்டங்களை கொண்டு வந்தால் மக்கள் அதை வரவேற்பார்கள் என்பதுதான் என் கருத்து. அதனால் நிச்சயம் இதை பரிசீலனை செய்து திரும்ப பெற வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கிறோம். இது தெரிஞ்சதானே,
எல்லாருமே இது ஒரு கொண்டாட்டமா கொண்டாடிட்டு இருக்காங்க. நாங்க அறிவித்த நாளே தமிழ்நாடு முழுக்க தேசிய முற்போக்கு திராவிட கழகம் பட்டாசு வெடித்து ஸ்வீட்ஸ் கொடுத்து கொண்டாடினாங்க. தேமுதிக மட்டும் இல்ல, இன்னைக்கு திமுக அணியில இருப்பவர்களும் கூட்டணியில இருப்பவர்களும் மிகப்பெரிய சந்தோஷத்தோட மேல்மட்டத்திலிருந்து கீழ்மட்டம் வரைக்கும் எல்லோரும் ஒற்றுமையாக ஜெல்லாகி இப்பவே தேர்தல் பணியை தொடங்கிட்டாங்க. இந்த கூட்டணி மகத்தான வெற்றி பெற்று 200 தொகுதிகளுக்கு மேல் வென்று சரித்திர சாதனை புரியும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். விமர்சிப்பவர்கள் விமர்சிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க, சரிங்களா? அதுக்கெல்லாம் நாம் கவனம் செலுத்தி ஒவ்வொன்றுக்கும் நாம பதில் சொல்லிக்கிட்டு இருந்தா நாம் அடைய வேண்டிய தூரம் என்ன, நம்ம கோல் என்ன என்பதுல நிச்சயம் சிதறும் நம் சிந்தனை. வேற எதுவுமே தேமுதிக மேல குறை சொல்ல முடியாதவர்கள் வேற எதையாவது எப்படி கேப்டன் மேல பழிய போட்டாங்களோ அது மாதிரி எதையாவது சுமத்தி ஏதாவது ஒரு பிளாக் மார்க் கொண்டு வர முடியுமா அப்படின்னு பண்றாங்க. அதுதான் ஒரே லைன்ல நான் சொல்றேன், குறை சொல்லாத வாயும் குலைக்காத நாயும் இந்த உலகத்திலேயே கிடையாது. அதனால குறை சொல்றவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க, குலைக்கிற நாய் குலைச்சிக்கிட்டு தான் இருக்கும். நம்ம வேலை ஏதோ அந்த வேலையை செஞ்சுட்டு நம்ம போயிட்டே இருக்கணும். அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. பிரச்சாரம் அதான் இப்ப தொகுதிகள் முடிவாகட்டும். தொகுதிகள் முடிவாகி எங்களுடைய வேட்பாளர்களை அறிவித்தவுடன் நிச்சயமாக அந்தந்த தொகுதிக்கு நாம் என்ன செய்ய போறோம் என்பதை தேர்தல் அறிக்கையாக கொண்டு அதுதான் எங்களுடைய எலெக்ஷனுடைய கேம்பெயினிங்காவே அதுதான் இருக்கும் என்பதை தெரிஞ்சுக்கிறேன். எனவே இந்த நல்ல நாள்ல உங்க எல்லாரையும் சந்திச்சிருக்கேன். உலக பெண்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இல்ல அது இப்ப ஒரு என்ன உங்களுக்கே தெரியும், 23 கட்சி கூட்டணி. அது இப்பதான் மற்ற கட்சிகளை எல்லாம் கூப்பிட்டு பேசி ஒவ்வொரு கட்சியா அவங்க பைனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி காங்கிரஸ் பைனலைஸ்ட் ஆயிடுச்சு. இன்னும் இருக்கின்ற கட்சிகளை அழைத்து அது பைனலைஸ் ஆன உடனே தேமுதிகவையும் வெகு விரைவில் அழைக்க இருக்கிறோம் என்பதை சொல்லியிருக்காங்க.